ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ராபர்ட் ப்ரௌனிங் எழுதின மை லாஸ்ட் டச்சஸ் அப்படின்ற ஒரு ட்ராமாட்டிக் மோனோலாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ராபர்ட் ப்ரௌனிங்கோட ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். இந்த ராபர்ட் ப்ரௌனிங் பார்த்திங்கன்னா 1812 1889, அதாவது 1812 to 1889 வரைக்கும் இவர் வந்து பிறந்து வாழ்ந்திருக்காரு. இப்போ வாங்க, ராபர்ட் ப்ரௌனிங் வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் போயட்ஸ் ஆஃப் த விக்டோரியன் ஏஜ். அதாவது இந்த ராபர்ட் ப்ரௌனிங்ன்றது வந்து ஒரு விக்டோரியன் ஏஜ், அதாவது விக்டோரியா காலகட்டத்தில் இவர் வந்து ஒரு பெரிய ஒரு கவிதையாளராக இருந்திருக்காரு. ஹி வாஸ் பார்ன் ஆன் 7th May 1812 இன் லண்டன். இவர் எப்போ பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி 7th மே மாதம் 1812 வந்து இவர் பிறந்திருக்காரு லண்டனில். லண்டன் எங்கே இருக்குன்னா இங்கிலாண்டில். ஹீ இஸ் அ ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் ட்ராமாட்டிக் மோனோலாக்ஸ். இவர் எதுக்காக புகழ்பெற்றவர்னு பார்த்தீங்கன்னா ட்ராமாட்டிக் மோனோலாக் அப்படின்ற ஒரு டேர்முக்காக தான் இவர் ஃபேமஸ். வேர் அ சிங்கிள் ஸ்பீக்கர் ரிவீல்ஸ் ஹிஸ் கேரக்டர் அண்ட் தாட்ஸ் த்ரூ அ ஸ்பீச். அதாவது ட்ராமாட்டிக் மோனோலாக் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு தனிநபர் அவங்க வந்து மற்றவங்க அவங்கள சுற்றி இருக்கிற நபர்கிட்ட அவங்களோட எண்ணங்கள், அவங்கள பற்றி அவங்களோட தாட்ஸ், அதை பற்றி ஒரு சிங்கிள் பர்சன், மற்றவங்க எல்லாம் அதை கேட்டுட்ருப்பாங்க, அவங்க மட்டும் பேசுவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு பேச்சின் மூலமாக அவங்களுடைய மன எண்ணங்களை வெளிப்படுத்துறது தான் ட்ராமாட்டிக் மோனோலாக். இதில் தான் இவர் புகழ்பெற்றவர் ராபர்ட் ப்ரௌனிங். ப்ரௌனிங் போயட்ரி ஆஃபன் எக்ஸ்ப்ளோர்ஸ் அ ஹியூமன் சைக்காலஜி. இவருடைய கவிதை போயட்ரி எப்படி இருக்குன்னா, ஹியூமனுடைய மன சைக்காலஜினா ஒரு ஹியூமனை பற்றி படிக்கிறது, அவங்களுடைய அந்த மனநலத்தை பற்றி தான் இருக்கும். அண்ட் பவர், லவ், ஜலசி அண்ட் மொராலிட்டி. ஒரு பவரை பற்றி எழுதுவார், காதலை பற்றி எழுதுவார், பொறாமையை பற்றி எழுதுவார், மொராலிட்டியை பற்றி எழுதுவார் ராபர்ட் ப்ரௌனிங். ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ் இன்க்ளூடிங், இவருடைய புகழ்பெற்ற ஒர்க்லாம் என்னன்னு பார்த்தலாம், மை லாஸ்ட் டச்சஸ் அண்ட் ப்ரொபோரியாஸ் லவ்வர், த பேல் பீப்பர் ஆஃப் ஹிமாலயன் அண்ட் ரிங் ஆஃப் த புக். இதெல்லாம் தான் இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ். இவரோட புகழ்பெற்ற ஒர்க்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மை லாஸ்ட் டச்சஸ் அண்ட் ப்ரொபோரியாஸ் லவ்வர், த பெய்ட் பீப்பர் ஆஃப் ஹிமாலயன் அண்ட் த ரிங் அண்ட் தி புக். இதெல்லாம் தான் இவரோட ஃபேமஸ் ஒர்க்கு. ஹி மேரிடு த போயட் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். இவர் வந்து எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் அப்படின்ற ஒரு கவிதை, இவங்களும் ஒரு கவிதையாளர் தான், ஒரு போயட்ரி ரைட்டர். இவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தே பிகம் ஒன் ஆஃப் த வெல் நவுன் லிட்ரரி கப்புள்ஸ். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஒரு ஃபேமஸான லிட்ரரி கப்புள்ஸ், ஒரு இலக்கிய தம்பதிகளாக இவங்க வந்து போற்றப்படுகிறாங்க. எந்த ஏஜ்லன்னு பார்த்தா ஒரு விக்டோரியன் பீரியடில், அந்த காலகட்டத்தில் இவங்க வந்து ஒரு மிக சிறந்த ஒரு கப்புள்ஸாக இருக்காங்க, ஒரு தம்பதியராக இருக்காங்க. ஹி டைடு இன் 1889. அதாவது இந்த ராபர்ட் ப்ரௌனிங் வந்து எப்போ இறந்து போகிறாருன்னா 1889 இவர் இறந்து போகிறாரு. இப்போ வாங்க மை லாஸ்ட் டச்சஸோடைய சம்மரி டீட்டெயிலாக பார்த்துடலாம். மை லாஸ்ட் டச்சஸ் இஸ் அ ட்ராமாட்டிக் மோனோலாக் ரிட்டன் பை ராபர்ட் ப்ரௌனிங். இந்த மை லாஸ்ட் டச்சஸ்ன்றது ட்ராமாட்டிக் மோனோலாக். ட்ராமாட்டிக் மோனோலாக்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம், அவர் வந்து பேசுவார், அவங்க சுற்றி மற்றவங்கெல்லாம் கேட்பாங்க, இவர் மட்டும் பேசுவார், அவருடைய மனநிலை எண்ணங்களை பற்றி இவர் பேசுவார், மற்றவங்களாம் அதை கேட்குற மாதிரி இருக்கும். இதுதான் ட்ராமாட்டிக் மோனோலாக். அந்த ஒரு நபர் மட்டும்தான் பேசுவாங்க. இந்த மை லாஸ்ட் டச்சஸ் யாரால் எழுதப்பட்டிருக்குன்னா ராபர்ட் ப்ரௌனிங். த போம் பிரசன்ஸ் த டியூக் ஆஃப் ஃபெரேரா ஸ்பீக்கிங் டு த விசிட்டர் who has come to arrange his next marriage. இதில் என்ன சொல்ல வராங்க பாருங்கள், இந்த ட்ராமாட்டிக் மோனோலாகில் வந்து இந்த ராபர்ட் ப்ரௌனிங் யார்கிட்ட பேசுகிறாருன்னா, ஒரு நெக்ஸ்ட்டு மேரேஜுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெக்ஸ்ட்டு மேரேஜுக்கு வந்து ஒரு விசிட்டர் வந்து இவரை பார்க்க வந்திருக்காங்க, அவரோட நெக்ஸ்ட்டு மேரேஜுக்கு வந்து பேசுகிறதுக்காக. அந்த விசிட்டர்கிட்ட பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கிறது தான். அவரோட பேர் என்னன்னா டியூக் ஆஃப் ஃபெரேரா. அந்த ஊர் பேர் வந்து ஃபெரேரா, அந்த ஊரோட கிங் பேர் தான் டியூக், அதுதான் டியூக்குங்கிறாங்க. டியூக் ஆஃப் ஃபெரேரா வந்து அவர் விசிட்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த விசிட்டர் யாருன்னா அவரோட நெக்ஸ்ட் மேரேஜுக்காக, அந்த டியூக்கோடைய நெக்ஸ்ட் மேரேஜுக்கு பற்றி பேசுகிறவர் தான் அந்த டியூக், அந்த விசிட்டர். ஸோ நெக்ஸ்ட் மேரேஜுங்கும் போது ஆல்ரெடி அவருக்கு ஒரு மேரேஜ் நடந்திருக்கு போல், அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் மேரேஜுக்கு வந்து இந்த டியூக் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. த டியூக் ஷோஸ் தட் விசிட்டர் எ போர்ட்ரைட் ஆஃப் ஹிஸ் லாஸ்ட் டச்சஸ். இதில் வந்து ஒரு டியூக் வந்து அந்த விசிட்டர்கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாரு. அதில் வந்து லாஸ்ட் டச்சஸ், அவங்களுடைய முதல் மனைவியோட ஃபோட்டோ இருக்குது அதில். ஓகேவா? பெயிண்டட் பை ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் நேம்டு ஃப்ரெஃபன்டால்ஃப். அந்த பெயிண்டிங்கை யார் வரைஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புகழ்பெற்ற ஓவிய கலைஞர்னு சொல்லலாம். அவர் பேர் வந்து ஃப்ரெஃபன்டால்ஃப் அப்படின்றவர் தான் அந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க. அந்த ஓவியத்தை வந்து அந்த டியூக் வந்து அந்த வந்திருக்கிற விசிட்டர்கிட்ட காமிச்சிட்ருக்காங்க. ஹீ ப்ரௌட்லி எக்ஸ்பிளைன்ஸ் த பியூட்டி ஆஃப் த பெயிண்டிங் அண்ட் டிஸ்கிரைப்ஸ் ஹவு நேச்சுரலி த டச்சஸ் அப்பியர்ஸ் டு ஸ்மைல்.
அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டச்சஸோடைய அந்த ஓவியத்தை வந்து அந்த விசிட்டர்கிட்ட வந்து புகழ்ந்து சொல்லிகிட்டு இருக்காரு. பாருங்களேன், இவ எவ்வளோ நேச்சுரலாக எவ்வளோ இந்த பெயிண்டிங் எவ்வளோ அழகாக இருக்குது, அதில் எப்படி அவள் சிரிச்சிருக்கா அப்படின்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த விசிட்டர்கிட்ட காமிச்சு புகழ்ந்துட்டுருக்காரு. as the Duke continues speaking, அந்த கிங் அந்த டியூக் வந்து தொடர்ந்து பேசுகிறாரு. ஹீஸ் ட்ரூ பர்சனாலிட்டி இஸ் ரிவீல்டு. இப்போ தான் அவரோட உண்மையான குணம் வந்து அந்த விசிட்டருக்கு தெரியுது. ஹீ சேஸ் தட் த டச்சஸ் வாஸ் டூ ஈஸிலி ப்ளஸ்டு அண்டு ஸ்மைல்டு அட் எவ்ரி ஒன். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த டச்சஸ் வந்து ரொம்ப சுலபமாக எல்லாருக்கிட்டையுமே கனெக்ட் ஆகிடுவாங்க, எல்லார்கிட்டையுமே பேசுவாங்க, யார் என்ன சொன்னாலும் சிரிப்பாங்க, அப்படிப்பட்டவங்க தான் என்னுடைய மனைவி இந்த டச்சஸ் அப்படின்னு சொல்கிறேன். நாட் ஓன்லி அட் ஹிம், என்கிட்ட மட்டும் இல்லை, பட் மற்றவங்க எல்லாத்துக்கிட்டேயும் அவங்க வந்து சிரிப்பாங்க. ஒரு மாதிரி என்ன ஒரு சிம்பிளான கிஃப்ட்ஸை பார்த்தாலும் அவங்க வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஹி டிஸ்லைக்டு த ஃபேக்ட் அண்ட் ஷி என்ஜாய்டு சிம்பிள் திங்ஸ் லைக் நேச்சர். அவள் வந்து எவ்வளோ பெரிய உயர்ந்த கிஃப்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு சிம்பிளாக இருக்கிறது சரி, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவாள், எதாக இருந்தாலும் சரிப்பா அப்படின்னு அந்த விசிட்டர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. கைண்ட்னஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் அதர்ஸ். ஒருத்தவங்களோட இரக்கத்தை பார்த்தும் அவளுக்கு வந்து ஒரு நல்ல சிரிப்பு வரும் ஒரு கன்னத்தில். மற்றவங்க யாராவது அவளை பற்றி புகழ்ந்து சொன்னாலும் அவள் வந்து ஒரு மாதிரி சிரிப்பா, என்னவாக இருந்தாலும் அவகிட்ட ஒரு ஸ்மைல் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. The Duke wanted her attention and respect only for himself because he believed his social status made him superior. இந்த டியூக் இவர் வந்து அந்த டச்சஸ் கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அவங்களுடைய கவனம், அப்புறம் அவங்களுடைய மரியாதை, அவங்கக்கிட்டேருந்து இவர் மரியாதையை எதிர்பார்க்குறாரு அவங்க ஒய்ஃப் கிட்டேருந்து. அது கொஞ்ச நாள் அது கிடைக்காத போகிறதுனால இவர் வந்து ஏன் இதெல்லாம் அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு மரியாதையை எனக்கு அவள் மதிக்கணும் அப்படின்னு இவர் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா இந்த டியூக் வந்து அவரே நினச்சிக்கிறார், இவர் வந்து ஒரு பெரிய சுப்பீரியரான கிங் இல்லை, தலைமுறையாக வாழ்ந்த கிங் இல்லை. ஸோ அதனால் இவர் எல்லாம் மதிக்கணும். இவருக்கு பொறுத்த வரைக்கும் லவ்லாம் தேவையில்ல, இவரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு பெரிய கிங், நீ எனக்கு அடிமையாக இருக்கணும், நீ என்னை மதிக்கணும், இதுதான் அவருக்கு தேவை. இன்ஸ்டெட் ஆஃப் டிஸ்கஸிங் ஹிஸ் ஃபீலிங்ஸ் வித் த டச்சஸ், இந்த டச்சஸை பற்றி அந்த விசிட்டர்கிட்ட அவரோட ஃபீலிங்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. த டியூக் சேஸ் ஹி கேவ் கமாண்ட்ஸ் தட் எண்டட் ஹர் ஸ்மைல்ஸ். என்ன சொல்கிறாங்க, இவ வந்து அவள் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருந்தா, சிம்பிளான விஷயம், யாரை பார்த்தாலும் இந்த மாதிரியே சிரிச்சுக்கிட்டு இருந்தா, அந்த பெயிண்டிங் அந்த ஓவியன் அவ்வளோ நேரம் வரைஞ்சிருக்கானா அவனை பார்த்தும் இவள் சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, ஸோ நான் ஜஸ்ட் ஒரே ஒரு கமெண்ட்ஸ் தான் கொடுத்தேன், அவளோட மொத்த ஸ்மைலும் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து எதை குறிக்கிறதுனா, நான் இந்த மாதிரி அவளை கொன்னுட்டேன் அப்படின்னு அதை வந்து இது வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. This suggests that he used his power to remove her from his life. இது என்ன சொல்லுதுன்னா, அவளை வந்து என் வாழ்க்கையிலேருந்து நான் நீக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இது வந்து சஜஸ்ட் பண்ணுது. ப்ரௌனிங் நெவர் டைரக்ட்லி ஸ்டேட்ஸ் வாட் ஹேப்பன். ப்ரௌனிங் வந்து டைரெக்டாக சொல்லலை, என்ன நடந்துச்சுன்னு டைரெக்டாக சொல்லலை. பட் அவர் என்ன சொல்லுறாங்க, ஜஸ்ட் கிவ் அ கமாண்ட், நான் வந்து ஒரு கமாண்ட் கொடுத்தேன், அவளோட ஸ்மைலை ஸ்டாப் பண்ணிட்டேன், அந்த மாதிரி தான் சொல்கிறார், டேரெக்டாக நான் கொண்டுட்டேன்னு சொல்ல. பட் த டியூக் வேர்ட்ஸ் ரிவீல் ஹீஸ் குரூவாலிட்டி அண்ட் கண்ட்ரோலிங் நேச்சர். பட் அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது, அவர் ரொம்ப ஒரு குரூயலான மனுஷன், ஒரு குடும்பக்காரன் அப்படின்றது ரிவீல் ஆகிடுச்சு அந்த விசிட்டருக்கு. ஆஃப்டர் டிஸ்கஸிங் த டச்சஸ், த டியூக் டர்ன்ஸ் டு தி பிஸ்னஸ் அண்ட் அரேஞ்சிங் இஸ் நெக்ஸ்ட் மேரேஜ். He talks about the dowry and family connections. இப்போ வந்து திருப்பி இந்த 2வது மேரேஜுக்கு இந்த டியூக் வந்து ரெடி ஆகிட்டார். அது அந்த மேரேஜுங்கிறத வந்து இவர் வந்து ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ அவங்க அந்த விசிட்டர்கிட்ட அவங்க டவுரியை பற்றி ஃபேமிலிட்டு பேசிகிட்டு இருக்காரு, அந்த ஃபேமிலி கனெக்ஷனை பற்றி பேசிகிட்டு இருக்காரு, இவரோட அருமை பெருமையும் பேசுகிறாரு, இந்த மாதிரி எவ்வளோ டவுரி வேணும், வரதட்சணை எவ்வளோ வேணும், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. மேரேஜ் வந்து ஒரு பிஸ்னஸை தான் பார்க்குறாரு. 2nd மேரேஜுக்கு இப்போ ரெடி ஆகிட்டார். ஷோயிங் தட் ஹி வியூஸ் மேரேஜ் அஸ் அ மேட்டர் ஆஃப் வெல்த் அண்ட் ஸ்டேட்டஸ் ரேதர் தென் லவ். இதில் இவரோட பார்வையில் மேரேஜுன்றது ஒரு நமக்கு ஒரு டவுரி வருது, ஒரு பெரிய அவ்வளோ நமக்கு ஒரு வெல்த் கிடைக்கும் அப்படி தான் நினைக்கிறாரு. அப்புறம் வந்து அவருடைய ஸ்டேட்டஸ், வெல்த் அண்ட் ஸ்டேட்டஸ் நல்லா கிடைக்கணும், அதுக்காக தான். எப்படின்னா அவர் வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய அங்கம் எதிக்கணும் அப்படி தான் நினைக்கிறாரு. லவ்வெல்லாம் ஒரு அதில் லவ், மேரேஜ்னாலே டவுரி வரதட்சணை அதுதான் அவர் எதிர்பார்க்குறாரு, லவ்ன்றதே ஒன்று அவர் எதிர்பார்க்கல. அட் த எண்ட் த டியூக் ஷோஸ் அனதர் ஆர்ட் ஒர்க். அப்புறம் வந்து அந்த விசிட்டர்கிட்ட வந்து அந்த டியூக் வந்து வேறு ஒரு காவியங்களெல்லாம் காமிக்கிறாரு, ஒரு ஓவியங்களெல்லாம் காமிக்கிறாரு. எ ஸ்டெச்சு ஆஃப் நெப்டியூன் டர்மிங் அ சீ ஹார்ஸ். நெப்டியூனோட ஸ்டெச்சு காமிக்கிறாருங்க.
தென் வந்து சீ ஹார்ஸோட ஸ்டேச்சு காட்டுறாரு. திஸ் இமேஜ் ரிஃப்ளெக்ட்ஸ் அ டியூக் ஓன் கேரக்டர். ஹி வாண்ட்ஸ் டு கண்ட்ரோல் அண்ட் டாமினேட் அதர்ஸ். இந்த ஸ்டேச்சுலாம் பார்க்கும்போது என்ன நமக்கு தெரிய வருதுன்னா, அந்த டியூக் வந்து அவரோட கேரக்டரே எப்படின்னா மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதும் மற்றவங்கள டாமினேட் பண்ணுறது தான். த போம் ரிவீல்ஸ் ஹிஸ் ப்ரைட், ஜலசி அண்ட் டிசையர் ஃபார் பவர். இந்த போம் வந்து அவரோட பொறாமத்தன்மை, அவரோட ஜலசி, அவருடைய ப்ரைட் அண்ட் டிசையர் ஃபார் பவர் இது எல்லாத்தையுமே வெளி தெரியப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த ட்ராமாட்டிக் மோனோலாக் மை லாஸ்ட் ஜட்ஜஸோடைய தீம்லாம் என்னென்னு பார்த்துலாம். பவர் அண்ட் கண்ட்ரோல், ஜலசி, ப்ரைட் அண்ட் அரகன்ஸ், உமன்ஸ் பொசிஷன் இன் சொசைட்டி, appearance versus reality. Main idea, the poem shows how a person's speech can reveal hidden qualities through the Duke's own words. Browning exposes his selflessness, possessiveness and abuse of power. இந்த போம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பர்சன் அவனுடைய ஸ்பீச் மூலயமா எப்படி அவனோட குவாலிட்டிஸ்லாம் வெளியே வருது. அந்த டியூக்கோட வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு செல்ஃப்னஸ்னஸ், அவங்க ஒய்ஃப் மேலே இருக்கிற பொசசிவ்னஸ், செல்ஃப்னஸ்னஸ் அண்ட் அபியூஸ் ஆஃப் பவர் இதை பற்றிலாம் வெளியே வருது. ஓகே கைஸ், அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஓகே, உங்களுக்கு தேவையான ஏதாவது வீடியோ சம்மரிஸ் தேவைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஓகே, பாய்.